ஃபர்ஸ்ட்டு நான் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் குரூப்ல குடுத்த அந்த வேர்ட்ஸுடைய மீனிங் மட்டும் இன்னைக்கு ஃபுல்லா எல்லா வேர்டுக்கும் மீனிங்க கௌசல்யாவ சொல்லியிருக்கேன். மீனிங் யாராவது தப்பா எழுதியிருந்தீங்க, அதுல டவுட் இருந்ததுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ரோடக்ஷன்ங்கிறது ஒரு 15 மினிட்ஸ். ஏன்னா, இது ஆரம்ப காலத்துல வகுப்புல ஜாயின் பண்ணாதவங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. இல்ல கேட்டவங்களும் மறந்திருக்கலாம். அதனால இன்ட்ரோடக்ஷன். ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன்ல இன்னைக்கு நாம பார்க்குற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அவர் லிட்ரேச்சர் இன் அவர் கல்ச்சர். வாட் ஆர் த லிட்ரேச்சர்ஸ்? என்னென்ன லிட்ரேச்சர் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் வேதிக் லிட்ரேச்சர். இட்ஸ் அவர் பாரதத்தினுடைய ஓன் லிட்ரேச்சர். வேற எங்கேயும் கிடையாது உலகத்துல. நம்பகிட்டு இருக்கிற லிட்ரேச்சர். அத நம்ப சாஸ்திரம்னு சொல்றோம். சாஸ்திரம் அப்டின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஷனாத் திராயத்தே இதி சாஸ்திரம். சாஷனாத் திராயத்தே இது சாஸ்திரம். சாஸ்திரம். ஷாஷ ஷாஷ் அப்படின்னு தாத்து. ஷாஷ் அப்படின்னா பை கமாண்டிங். பை கமாண்ட் பண்ணி திராயத்தைன்னா நம்மள காப்பாத்துறது. சேவ்ஸ், புரொடெக்ட். பல கமாண்டிங் பண்ணி நம்மள பாதுகாக்கிறதுனால அதுக்கு பேர் சாஸ்திரம்னு பேர். ஷாஷ ஷாஷ் மீன்ஸ் டு டு கமாண்ட். பை கமாண்டிங் தான். இங்க ஆர்டர், ஆர்டினன்ஸ், பை கிவிங் ஆர்டினன்ஸ். அத குடுத்து தான் திராயத்தே நம்மள பாதுகாக்கிறது. அதனால இதுக்கு பேர் என்னன்னு குடுத்துருக்காங்க? சாஸ்திரம். அதுதான் அந்த சாஸ்திரத்த அதுதான் நம்மளுடைய வேதிக் லிட்ரேச்சர். இதுல 6 லேயர்ஸ் ஆஃப் சாஸ்திரம் இருக்கு. இல்ல சாஸ்திரத்துல 6 லேயர்ஸ். அதுல ஃபர்ஸ்ட்டு லேயர் 4 வேதாஸ். ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதா. ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்ட். இந்த 4ம் அப்பௌருஷேயம். பௌருஷேயம். நாட் ஃப்ரம் எனி ஹியூமன் பிரெயின். சப்த ரூபேன ஸ்டில் இட் எக்ஸிஸ்ட் இன் த அட்மாஸ்பியர். இந்த இந்த காஸ்மாஸ். அட்மாஸ்பியர் சொல்லக்கூடாது. இந்த காஸ்மாஸ். ஏன்னா அட்மாஸ்பியர்ங்கிறது எர்த்த சுத்தி இருக்கிறதுக்கு பேர் தான் அட்மாஸ்பியர். ஸோ இந்த காஸ்மாஸ். காஸ்மாஸ்ல இன்னைக்கும் அந்த சப்தம் இருக்குது. நம்மனால அத ரிசீவ் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு இல்ல. ரிஷிகள் அத ரிசீவ் பண்ணி ஆக்சுவலா அவங்க ரிசீவ் பண்ணிட்டு அவங்க எதுலயுமே எழுதல. எந்த ரிஷியுமே பாம் லீஃப்ல எடுத்தோனே எழுதல. அவங்க என்ன பண்ணாங்க அப்படியே, அதனால அதுக்கு பேரு ஸ்ருதின்னு வந்தது. அவங்க மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. மத்தவங்க அத காதுல கேட்டு கத்துக்கிட்டாங்க. இப்படிதான் நம்மளுடைய பரம்பரை ஸ்டார்ட் ஆயிருக்கு. வேதிக் லிட்ரேச்சர் நாட் எனி ரிட்டன் ஆன் எனி பாம் லீஃப். அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்த கல்ச்சர் தான். ஃபர்ஸ்ட்டு வரும்போது அவரு ரிசீவ் பண்ணாரு. ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லிக் குடுத்தாரு. அந்த வேத மந்திரத்தை. மொத்தம் மந்திரம்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 20,000 மந்திரம் இருக்கு. 1, 2 இல்ல. 20,000 மந்த்ராஸ் இருக்கு இன்னைக்கு. அத்தனையுமே ரிசீவ்ட் பை ரிஷிஸ். ரிஷதி ரிஷிக்குன்னா அதனுடைய எட்டமாலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிஷதி ஜானாதி இதி ரிஷிஹி. அதுக்கு எப்படி அவங்களுக்கு மட்டும் ரிஷதி, ஜானாதி அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது? இதி ரிஷிஹி. பிகாஸ் ஆஃப் தியர் எக்ஸ்ட்ரீம் சாத்விக் நேச்சர். அந்த ஒரு சாத்விக் நேச்சர் அவங்களோட வளர்த்திக்கிட்டு அந்த தபத்தின் மூலியமாக, அவங்க வாழ்க்கையில் செஞ்ச தவத்தின் மூலியமாக, அவங்களுக்கு அந்த சாத்விக் நேச்சர் கிடைச்சதுனால, அவங்கனால ரிசீவ் பண்ண முடிஞ்சது. அதாவது டிரான்ஸ்மிட்டிங் சென்டர்ஸ் அவங்க. அதாவது இப்ப நம்ம ஜிபிஎஸ் போட்டு ஒரு ஊருக்கு போறோம்னா என்ன பண்றோம்? அந்த மாரி நமக்கு வேதம்ங்கிறது ஒரு ஜிபிஎஸ் மாரி. ஒரு ரோட் மேப் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? நம்ம என்ன பண்றோம்? அது நம்மள ஆர்டர் பண்ணுது. ரைட்ல போங்கன்னா, ரைட்ல திரும்புவோம். லெஃப்ட் போனா, லெஃப்ட் போவோம். நேரா போனா, நேரா போவோம். 100 மீட்டர் நிறுத்துனா நிறுத்துவோம்.
அதுதான். ஜஸ்ட் ஜிபிஎஸ் தான் வேதம் என்பது. பை கமாண்டிங் ஒன்லி. எப்படி நம்மளுக்கு ரோடு வழிகள் சொல்றாங்க? கெஞ்சிக்கிட்டு தான் சொல்றாங்க. கமாண்டிங் யூ கோ ரைட், லெஃப்ட். அந்த மாரி தான். வேதம் என்பது கமாண்டிங். குரு ஆல்சோ ஷுட் பி எ கமாண்டிங் குரு. இல்லைன்னா அங்க வேலைக்கு ஆகாது. எம்எஸ் அந்த எல்லாம் வந்து கமாண்டிங் போது, குரு வந்து இல்ல, இல்ல போச்சா அது போ. வெரி நைஸ் இட் இஸ் ஓகே. அப்படிங்கிற அந்த அதோட இருக்கிறவங்க குருவாவே இருக்க முடியாது. ஸோ கமாண்டிங் ஃப்ரம் த ரூட் டூ த அந்த மார்க்கத்தினுடைய அல்டிமேட் கோல் அடையிற வரைக்கும் கமாண்டிங், கமாண்டிங், கமாண்டிங் தான். அதான் சொன்னேன். டிஸ்கம்ஃபோர்ட் ஜோன், டிஸ்கம்ஃபோர்ட் ஜோன், டிஸ்கம்ஃபோர்ட் ஜோன். கம் அவுட் ஃப்ரம் கம்ஃபோர்ட் ஜோன், கம்ஃபோர்ட் ஜோன். அப்ப அது கமாண்டிங்கா இருந்தா தான் நீ வேற வழி இல்லாம கம்ஃபோர்ட்லருந்து டிஸ்கம்ஃபோர்ட்க்கு வருவீங்க. மயிலே மயிலேன்னா இறக்கு போடுமே என்ன? மயில் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, மயிலே ஐ வாண்ட் ஒன் இறக்கு ப்ளீஸ் ட்ராப் அவுட்ன்னா அது போடுமே என்ன? போடாது. அந்த மாரி தான் இது. கமாண்டிங் அது புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஐயோ வலிக்குது, ஐயோ வலிக்குதுன்னா ஃபார் யுவர் குட்னஸ் கமாண்டிங். இறைவனே கமாண்ட் தான் பண்றாரு. அதான் சொன்னேன். ஷாஷ் ஷாஷ் டூ கமாண்ட் சான்ஸ்கிரிட்ல. ஷாஷ் மீன்ஸ் டூ கமாண்ட். வேர்ப்க்கு மீனிங் அதான் அர்த்தம். கமாண்டிங். இப்ப 6 லேயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் சொன்னேன். 4 வேதாஸ் ரிக், யஜுர், சாம, அதர்வணம். ரிக் வேதம் பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும்? அதோட ஃபார்ம் எப்படி இருக்கும்? வேதம் அப்படின்னா, அது எந்த இதுலருந்து வந்துன்னா, வித் டூ நோ. அது உங்களுக்கு தெரியும். வேதம்ங்கிற வேர்டு அதனுடைய தாத்து வந்து வித். வித் மீன்ஸ் டூ நோ. எத? ஞான சாதனம். ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாதனம் அது. ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாதனம். எதுனா பிரத்யக்ஷம், அனுமாதி இந்த மாரி பிரமாணத்தின் மூலியமாக நம்பனால பெற முடியாத ஞானத்தை கொடுப்பதனால் அதுக்கு வேதம்னு பேரு. அடுத்தது ஸ்ருதின்னு ஏன் இதுக்கு ஒரு இன்னொரு பேருன்னா, அதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் அவங்கலாம் எப்படிதான் கேட்டாங்க இத? ஸ்ருதத்வாத் ஸ்ருதி. ஏன் அதுக்கு ஸ்ருதின்னு பேரு? வேதத்துக்கு இன்னொரு பேரு ஸ்ருதத்வாத். ஸ்ருதத்வாத். ஸ்ருதத்வாத் ஸ்ருதி. காதுல கேட்டு தான் அவங்க கத்துக்கிட்டாங்க. ஸ்ருதத்வாத் ஸ்ருதி. இப்போ 4 சொன்னேன்ல ரிக், யஜுர், சாம, அதர்வண 4 வேதங்கள். அதுல ரிக் வேதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அ ஸ்லோகா ரூபத்துல இருக்கும். ஆ யஜூர், கிருஷ்ண யஜூர், எந்த யஜூரா இருந்தாலும். யஜூர்னாவே புரோஸ் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஸ்லோகா ஃபார்ம்ல இருக்காது. புரோஸ் ஃபார்ம். ஆ ரிக், யஜூர். சாமம்ங்கிறது கீதம், பாட்டு. மியூசிக்கல் ஃபார்ம்ல தான் இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவோம்? கீதா ரூபம். அதான் வந்து ரிக் வந்து கத்திய ரூபம்னு சொல்லுவோம். கத்தியம்னா ஸ்லோகா. கத்தியம் அப்படிங்கிற நம்ம ஒரு ஃபார்மேட் படிச்சிருப்போம். கத்தியம் படிக்கிறது. அது வந்து ஒரு ஸ்லோக ஃபார்ம்ல இருக்கிறதுனால அதுக்கு சாரி பத்திய. ஃபர்ஸ்ட் வந்து பத்திய, 2வதா வந்து கத்திய. புரோஸ் ஃபார்மா இருக்கிற பேரு கத்திய. ரிக் வந்து பத்திய ஃபார்ம்னா ஸ்லோகா ஃபார்ம். யஜூர் வேதம் என்பது கத்திய ஃபார்ம். கத்தியம்னு சொல்லுவோம். அது ஒரு டைப் ஆஃப் ப்ரோஸ் மாரி போகும். சாண்டிங் தான். ஆனா ப்ரோஸ் மாரி போகும். அது கத்திய, ரிக், யஜூர். அடுத்து சாமம்ங்கிறது கீத ஃபார்ம். கீத ரூப. எல்லாமே பாடம். அதர்வணங்கிறது ரிக் மாரியே தான் ஸ்லோக மாரியே தான் இருக்கும். பத்திய ஃபார்ம் தான் இருக்கும். அதர்வணம் மீன்ஸ் ஸ்லோகா ஃபார்ம் ஒன்லி. இந்த அப்போ இதெல்லாம் என்னது? ஃபர்ஸ்ட் லேயர் 4 வேதங்கள். வேதம் என்பது சங்கராச்சாரியர் ஒரு ஸ்லோகத்துல சொல்லுவாரு, "வேதா இஸ் ஈக்குவல் டூ 1000 மதர்" அப்படின்னு எழுதுவாரு. ஒரு ஸ்லோகத்துல குடுப்பாரு அவரு. அவங்க 1000 அம்மாவுக்கு சமம். நம்மை நல்வழிப்படுத்த அம்மா என்னென்ன கெஞ்சி பார்ப்பாங்க, மிஞ்சி பார்ப்பாங்க, அடிச்சு பார்ப்பாங்க, மிரட்டி பார்ப்பாங்க. எல்லா வழியும் பண்ணி ஒரு குழந்தைய எப்படி வளர்த்துறாங்களோ, அது ஒரு அம்மாட்ட நம்ம பட்ட பாடு. இது அம்மா எத்தன அம்மா? 1000 அம்மா. உணவு, உடை எல்லாத்தையும் குடுத்து காப்பாத்துற அம்மா. அந்த மாரி இவங்க 1000 எப்படி வாழ்வியலை சொல்லிக் குடுக்கிற அம்மா. அதுதான் வேத மாதா. அடுத்து 2வது லேயர் வந்து சூத்ரா, லிட்டரேச்சர். சூத்ரா அந்த ஸ்கிரிப்சர்ஸ்னா வேதம், சாஸ்திரம் எல்லாமே ஸ்கிரிப்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சொன்னா அதுக்கு பேரு ஸ்கிரிப்சர்ஸ். இப்போ 2வது இது வந்து லேயர் வந்து சூத்ரா. இது வந்து பௌருஷேயம். இது மனிதர்களால் இயற்றப்பட்ட சூத்திரம். ரொம்ப கிரிப்டிக்கா இருக்கும். இப்ப அதுல 3 டைப் இருக்கு. தர்ம சூத்ரா. தர்ம சூத்திரன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் இண்டிவிஜுவல் நார்ம்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். கன்டென்ட் வந்து வேதம் தான். சூத்திரத்துக்கு கன்டென்ட் என்ன? வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ, அதத்தான் சூத்திரத்திலயும் சொல்லியிருக்காங்க. கன்டென்ட்லாம் அவங்க சொந்த கதை, சோக கதையெல்லாம் கிடையாது. ஆனா, அந்த வேதத்தில் சொல்லப்பட்டத இண்டிவிஜுவலுக்கு சொல்லப்பட்ட கருத்து நார்ம்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன ஒரு ஒரு சூத்திர ஃபார்ம்ல, வெரி ஷார்ட் ஃபார்ம்ல
குடுத்தா அதுக்கு பேரு தர்ம சூத்திரம். அடுத்தது கிருஹ்ய சூத்திரம்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஃபேமிலியில ஒரு அம்மா, அப்பாவா இருக்கவங்க நார்ம்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு கிரகஸ்த வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் டூ, வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் நாட் டூ. அதுக்கு பேரு கிருஹ்ய சூத்திரம்னு பேரு. அடுத்தது ஸ்ரௌத்த சூத்திரம் இருக்கு. சௌத்திர சூத்திரம்னா ஃபார் த சொசைட்டி, வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டி. சாரி, வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டி. அது என்னது? ஸ்ரௌத்த சூத்திரம். சோசியல் ஒரு ஹார்மனிக்காக குடுக்கப்பட்ட சூத்திரம். ஆனா இது தானா நம்மனால படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. அதற்கு ஆல்ரெடி ஒரு குரு கிட்ட கத்துக்கிட்டவங்க அதுக்கு தான் அன்வயம் பண்ணி குடுக்க முடியும். சூத்திரத்த படிக்கிறதுனால நமக்கு எதுவும் புரியாது. அப்புறம் எதுக்கு சூத்திரம்னாங்க? டூ மெமரைஸ். ஏன்னா ப்ரோஸா இருந்தா அத மனப்பாடம் பண்றது கஷ்டம். அதனால ஒரு பேராகிராஃப ஒரே வேர்ட்ல சூத்திரத்த கவர் பண்ணிருவாங்க. 2வது பேராவுக்கு 2வது வேர்ட். அந்த சூத்திரம் முடிஞ்சிரும். 2 பேராவுக்கு 2 வேர்ட்ல அந்த சூத்திரத்த முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போயிருவாங்க. ஈஸி டூ. ஏன்னா அந்த காலத்துல நான் தான் சொன்னேனே, ஸ்ரோத்ரத்வாத். காதுல கேட்டு தான் அவங்க மண்டையில பதிக்க வைக்குமே தவிர, நோட் புக்கு, பென்சிலு, ரப்பரு, பேனா அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்ப அதனால அவங்க சூத்திரத்த குடுத்தாங்க. இது 2ண்ட் லேயர் ஆஃப் அவரு ஸ்கிரிப்சர்ஸ், லிட்ரேச்சர். அடுத்தது 3ர்ட் லேயர் ஆஃப் லிட்ரேச்சர்னா ஸ்மிருதி. அதுவும் வேதத்துல என்ன கன்டென்ட்டோ, இது எல்லாமே இந்த லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட்ல தான் இருக்குது. நான் சொல்ற 6 லிட்ரேச்சருமே இன் சான்ஸ்கிரிட் ஒன்லி. நோ அதர் லாங்குவேஜ். அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ 3வது என்ன சொன்னேன்? ஸ்மிருதி. ஸ்மிருதினா போயம் ஃபார்ம்ல இருக்கும். ஸ்லோகா ஃபார்ம்ல இருக்கும். கன்டென்ட் வந்து வேதம் தான். அத தவிர வேற எதுவும் கிடையாது. இது வந்து இது வந்து மனிதர்களால் குடுக்கப்பட்ட, மகான்களால் குடுக்கப்பட்ட விஷயம். வாட் தே ரிமெம்பர். ஸ்மிருதி மீன்ஸ் வாட் தே ரிமெம்பர். வேதத்தில் சொல்லிக் குட்டத, அத எத ஸ்மிருதி பண்ணியிருந்தாங்களோ, வாட் தே ரிமெம்பர்ட அவங்க எழுதி குடுத்தாங்க. யாக்ஞவல்லிகா ஸ்மிருதி, அ மனு ஸ்மிருதி, பகவத்கீதா ஸ்மிருதி. அதுல பார்த்தீங்கன்னா, இதுல மெயினா எத கவர் பண்ணியிருப்பாங்க ஸ்மிருதிலினா, மெயின்லி டியூட்டீஸ் ஆஃப் எ ஸ்டூடண்ட், டியூட்டீஸ் ஆஃப் கிரகஸ்தா, டியூட்டீஸ் ஆஃப் வானப்பிரஸ்தா, டியூட்டீஸ் ஆஃப் ஹூ ஹூ அ சன்னியாசி, டியூட்டீஸ் ஆஃப் ஒரு மேன், வுமன் இந்த மாரி ஒருத்தர் கிரகஸ்தாசிரமத்தில இருக்கிற ஆண், பெண்ணுக்கு உண்டான டியூட்டீஸ் தான் மெயின். அப்புறம் டியூட்டீஸ் ஆஃப் மனுஸ்மிருதியில வந்து ரூலர். மனுஸ்மிருதி மெயினா ரூலர், கிங். அவருக்கு உண்டான டூஸ், டோன்ட்ஸ் அத பத்தி சொல்றது தான் மனுஸ்மிருதி. யாக்ஞவல்கிய ரிஷியோட குடுத்திருக்காரு. இது எல்லாமே வந்து டியூட்டீஸ் தான். ஏன் குடுத்தாங்க அப்டின்னா, சூத்திரம் இருக்கே, அப்புறம் எதுக்கு அதையும் இங்க இருக்க கொண்டு வராங்கன்னு கேட்டா, ட்ரூத்ங்கிறது நம்ம சொன்னனே ரொம்ப என்ன கிரிப்டிக்கா இருக்கும். டக்குன்னு எதுவும் புரியாது. ஒரு இம்ப்ளைடு மீனிங் தான் குடுக்கும். என்ன சொல்றது? ஒரு ரகசியமானமா தான் இருக்கு அது சூத்திரம். அதனால இது எப்படி குடுத்தாங்க? எக்ஸ்பான்ஸ்ட். அது ரகசியமா இருக்கிறத, கிரிப்டிக்கா இருக்கிறத, இது எக்ஸ்பான்சிவ் ஃபார்ம்ல விரிவாக குடுத்தது. எதுக்கு? டூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. டூ ரிமூவ் த டவுட்ஸ். ஏன்னா சூத்திரத்தில படிக்கும்போது நெறைய புரியாது. புரிஞ்சாலும் டவுட்டோட இருக்கும். எக்ஸ்பான்சிவ் ஃபார்மோட எது? இந்த ஸ்மிருதிங்கிறது எக்ஸ்பான்சிவ் ஃபார்ம். அடுத்தது டூ கிளியர் த டவுட் அவங்க குடுத்தது தான். ஸ்லோகம் தான். ஆனா எக்ஸ்பான்சிவ் ஃபார்மா இருக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய 3ர்ட் லேயர் ஆஃப் அ லிட்ரேச்சர். அடுத்தது இங்க இங்க பார்த்தீங்கன்னா, மெனி சாப்டர்ஸ் சரிங்களா? ஸ்மிருதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, பகவத்கீதையில 700 ஸ்லோகம். இந்த மாரி தான் டீட்டெயிலா குடுத்திருப்பாங்க. அதனால அதுக்கு பேரு ஸ்மிருதி. அடுத்த லிட்ரேச்சர் 4த் லேயர் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ், சாஸ்திரம். 4த் லேயர் ஆஃப் சாஸ்திரம். என்னன்னு கேட்டீங்கன்னா, புராணம். அதுல வந்து வியாசா தான் குடுத்திருக்காரு புராணங்கள். அதுல வந்து 18 புராணம், 18 உப புராணம். மொத்தம் 36 புராணங்கள் நம்ம கல்ச்சர்ல இருக்கு. 1, 2 இல்ல. ஒண்ணொன்லயும் 5000, 10,000 ஸ்லோகம் தான். அது எழுதினவங்க எழுதிட்டாங்க கூட, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அத மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தவங்க நெறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா சங்கராச்சாரியர்லாம் எங்கெங்க கோட் பண்ணுவார்ன்னே தெரியாது. அப்ப அதெல்லாம் கொட்டேஷன் குடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. மொத்தம் ப ப ந மெயினா இங்க என்ன? இதுவும் கன்டென்ட் வந்து வேதாகம். வேற எதுவும் கன்டென்ட்ங்கிறது வேதத்தையே தான் அவங்க எப்படி குடுத்துருக்காங்க. புராணங்கள்னா உபாக்கியானம்னு சொல்லுவோம். உபாக்கியானம்னா ஸ்டோரி ஃபார்ம். இப்போ ஹரிச்சந்திர உபாக்கியானம். ஹரிச்சந்திர உபாக்கியானம்னா, ஹரிச்சந்திரன பத்தி அங்க என்னது? வேதத்துல என்ன சொல்லுது? சத்தியம், வத,
அந்த ஒரே ஒண்ணுக்கு இங்க ஒரு ஸ்டோரி. கேரக்டர்ஸ் குடுத்து, அந்த மாரி புரியறக்கு ஈஸியா. அ அரி அரிச்சந்திர புராணம். அரிச்சந்திர உபாக்கியானம். அரிச்சந்திரனுடைய கதைன்னு தான் சொல்லுவோம். அந்த மாரி வேதத்தில என்ன சொன்னதோ அத பத்தி தர்மம், சர, பித்ரு தேவோ பவ, மாத்ரு தேவோ பவ. இந்த மாரி வேல்யூஸ் எங்க இருக்குது? வேதத்தில் இருக்கிறது. அத ஒரு ஸ்டோரி ஃபார்ம்ல ஈஸியா புரிந்து கொள்வதற்கு கேரக்டரைஸ் பண்ணி 4 கேரக்டர்ஸ் வச்சு கொண்டு வரது தான் புராணம். பாகவத புராணம் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். உத்தவ கீதா. எவ்வளோ ஸ்லோகம். போயிட்டே இருக்கு கிளாஸ். இன்னும் பாதி கிளாஸ் இருக்கு. பாதி தான் முடிச்சிருக்கோம். இன்னும் பாதி இருக்கு. பல 1 வருடம், 2 வருடம், 3 வருடம் போயிட்டு இருக்குது. ஸோ அவ்வளவு பெரிய பெரிய வால்யூம்ஸ்ல நம்மகிட்ட லிட்டரேச்சர் இருக்கு. இது என்னது? புராணம். அதுக்கு வந்து புரா, அபி, நவம்னு பேரு. புரா அபி நவம். பழமையானதாக இருந்தாலும், இன்றைக்கும் அது எப்படி இருக்குது? புதுமையாக கருத்துக்களை கூறிக்கொண்டு இருக்கிறது. கன்டென்ட் இஸ் வேதா ஒன்லி. அடுத்தது ஹரிச்சந்திரன் பார்த்துட்டோம். ஓகே அடுத்தது. இப்ப வேதம் ஒண்ணொண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் விட்டுட்டு வந்துட்டேன். 3ஆ பிரிஞ்சிருக்கும். ரிக்னா 3ஆ பிரிஞ்சிருக்கும். சம்ஹிதா, பிராமணா, ஆரண்யகா. ஒவ்வொரு வேதமும் ரிக் இஸ் டிவைடட் இன்டூ அனதர் 3. சம்ஹிதா, பிராமணா, ஆரண்யகா. அந்த ஆரண்யக்கல தான் உபனிஷத் இருக்கும். வெரி ஷார்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப அது 2 வந்து கர்மகாண்டத்துல இருக்கும். சாண்டிங் எல்லாம் இருக்கும். சம்ஹிதா, பிராமண போர்ஷன். சம்ஹிதா போர்ஷன் ஆஃப் ரிக்ல இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு மந்திரம் கேட்டா எங்க இருக்குன்னா, சம்ஹிதா போர்ஷன் ஆஃப் ரிக். இல்ல இது வந்து பிராமணங்கிறது யூசுவலா பேராகிராஃப் மாரி இருக்கும். அங்க இருக்கு பிராமண போர்ஷன். கடைசியில வர்றது தான் ஆரண்யக்கம்னு சொல்லுவோம். அல்லது உபனிஷத் இருக்கிற இடம். இதெல்லாம் நமக்கு குடுத்தவங்க ரிஷின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது 5த் லிட்ரேச்சர் ஸ்கிரிப்சர்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்சுரல் லிட்ரேச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, 5த் வந்து இதிகாசம். இதிகாசம் மீன்ஸ் தஸ் இண்டீட் ஹேப்பன்ட். இதுதான் மீனிங். இவ்வாறு நடந்தது. தஸ் இண்டீட் உண்மையில் ஹேப்பன்ட். இவ்வாறு நடந்ததுன்னு அர்த்தம். இது வந்து சந்தேகத்துக்குண்டான விஷயமே அல்ல. ஏன் தலைப்பே என்னது? இதிகாசம்ன்னு சொல்லிட்டு, ராமர் இருந்தாரா? உண்மையில பரதன் இருந்தானா? இதெல்லாம் வந்து ஃபூலிஷ்னஸ். அது இதே என்னது? இப்படி நடந்தது. வியாசர் சொல்றாரு. இப்படி நடந்தது. கிருஷ்ணர் இப்படி சொன்னாரு. அர்ஜுனன் இப்படி கேட்டான். இதெல்லாம் என்னது? இப்படி நடந்தது. இத வந்து எங்க கொண்டு போட்டோம்? மித்து. ஸ்கூல்லலாம் சொல்லிக் குடுக்குறது எல்லாம் ராமரு, பரதன் எல்லாம் என்னது? மித்து. அது வந்து மகாபாரதங்கிறது பரத வம்சத்த பத்தின ஹிஸ்டரி அது. இப்ப அவுரங்கசீப்பு, ஆ ம த இவரையெல்லாம் கேட்டா தெரியுது. அக்பர்ன்னா தெரியுது. அவுரங்கசீப்னா தெரியுது. அதெல்லாம் வந்து மித்து இல்லைங்கிறாங்க. ஆனா, பரத வம்சம்னா அது மித்து. இது எப்படி? பரத வம்சங்கிறது ஒரு ஹிஸ்டரி. நம்மை முன்னால் நம்மை ஆண்டவர்கள். பரத வம்சங்கிறது, அதே மாரி சூரிய வம்சம். எ பரத வம்சம் எப்ப இருந்தது? துவாபர யுகத்துல இருந்தாங்க. பரத வம்சம். இவங்க எப்படி இருந்தாங்க? சூரிய வம்சம் எப்ப இருந்தாங்க? திரேதா யுகத்துல இருந்தாங்க. நம்ம நாட்டை ஆண்டவர்கள் அவங்கல்லாம். இது எங்க போயிருச்சு இப்போ? மித்து கேட்டகரிக்கு போயிருச்சு. சரிங்களா? இப்போ அ மகாபாரதம் இது 2ம் தான் இதிகாசம்ங்கிறது மகாபாரதம், ராமாயணம். ஃபர்ஸ்ட் ராமாயணம். ஏன்னா, அதுதான் வந்து திரேதா யுகத்திலே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்தது ராமாயணம். அடுத்து வந்தது மகாபாரதம். இப்படி நடந்தது. அங்க வந்து நோ என்ன சொல்றது? அத வந்து எதையும் எக்ஸாஜரேட் பண்ணியோ, எதுவுமே அங்க எழுதப்படவில்லை. அந்த ஸ்லோகங்கள் என்ன சொல்லுதுன்னா, இப்படி நடந்ததுன்னு வியாசர் இத குடுத்தது வியாசர் தான். வேதங்களை தொகுத்தவரும் வியாசர் தான். அ புராணங்களை குடுத்தவரும் வியாசர் தான். இப்போ இதிகாசங்களை குடுத்தது யாரு? மகாபாரத்தை குடுத்ததும் வியாசர் தான். ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்ல அப்டின்னா, அதனால தான் அவர குரு பூர்ணிமா. அவருடைய பர்த்டேவ அதனால தான் குரு. உலகத்திலேயே அவரு தான் குரு. மத்தவங்கலாம் குருன்னு பேச்சுக்கு அதனால தான் குரு பூர்ணிமான்னு சொல்றோம். அவருடைய பர்த்டேவ அந்த அளவுக்கு கொண்டாடுறதுக்கு காரணம், நம்மளுடைய லிட்டரேச்சருடைய அஸ்திவாரமே அவருதான். ஸோ இப்படி தஸ் ஹேப்பன்ட் மகாபாரதம், ராமாயணம். ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா, 24,000 ஸ்லோகம். 1, 2 இல்ல. இப்படி நடந்ததுன்னு சொன்னது 24,000 ஸ்லோகம். அத படிக்கிறது கிடையாது. சும்மா அது கத. என் புத்தி கெட்டது அது கதையாட்டு இருக்குது. எப்படி பேர்டு வந்து பறந்து எப்படி விமானத்துல கூட்டிட்டு போனான்? இது நடக்குமா? ராமர் ஏன் வந்து தீக்குளிக்க சொன்னாரு? இதெல்லாம் வந்து மித்து. இந்த மாரி
24,000 ஸ்லோகத்தையும் படிங்க. அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்குங்க. அப்புறம் அத வாதத்துக்கு கொண்டு வாங்க. அது வந்து அதுக்கப்புறம் நீங்க சரின்னு சொன்னாலும் பார்க்கலாம், தவறுன்னு சொல்றக்கும், நான் என்ன சொல்றேன்னா, ராமாயணத்த பத்தி ஒருத்தரு அ அ அதான் சொல்றது, நெ நெகட்டிவா கமெண்ட்ஸ் குடுத்தாலும், அல்லது பாசிட்டிவா நீங்க கமெண்ட் குடுக்குறீங்கன்னாலுமே, என்ன தெரிஞ்சிருக்கணும்? 24,000 ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கணும். தென் ஒன்லி யூ ஆர் குவாலிஃபைட் டூ அப்ரிஷியேட் ஆர் கிரிட்டிசைஸ். உன்ன பத்தி அப்ரிஷியேட் பண்றதாக இருந்தாலும், ராமாயணத்த எடுத்துக்குங்க. 24,000 ஸ்லோகத்துக்கு தெரிஞ்சவங்க தான் குவாலிஃபைட் எனஃப் டூ அப்ரிஷியேட் ஆர் டூ கிரிட்டிசைஸ். எந்த ஸ்லோகம் ஒரு லைன்ல ஒரு ஸ்லோகத்துல இருக்கிற ஒரு வேர்ட் தெரியாது. ஆனா இங்க வந்துடுறான் அப்ரிசியேஷன். அதுவும் தப்பு. வித்தவுட் நோயிங் ஈச் ஒன் ஸ்லோகா ஹவ் கேன் யூ அப்ரிஷியேட் ராமாயணம்? அதே மாரி தான் ஹவ் கேன் யூ கிரிட்டிசைஸ் ராமாயண்? ஃபூலிஷ் பீப்பிள்ங்கிறேன் நான். அத படிச்சுட்டு நீ சொல்லு. கேட்கலாம். படிச்சுட்டு அவங்கள பேச்சுக்கே வரமாட்டாங்க. அவங்களாட்ட ஒரு அமைதி இந்த உலகத்துல யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா 24,000 இதாவது 24,000. மகாபாரதம் எவ்வளவு தெரியுங்களா? 1,00,000. 1,00,000 ஸ்லோகாஸ் பை வியாசா. அதுக்கு தான் யார் அங்க டைப் ரைட்டரு? விநாயகர் வந்தார். 1,00,000 ஸ்லோகத்த மனிதனால, தேவர்களால தான் எழுத முடியும்ன்னு தான் யாரு வந்தா? விநாயகர் வந்து என்ன டைப் ரைட்டர் அவரு தான். என்ன இப்ப அப்பலாம் சொல்லுவோமே இந்த ஸ்டார்ட் நோட்ஸ் மாரி எழுதினாரு. அந்த மாரி எழுதி குடுத்தாரு அவரு. இட்ஸ் ஹேப்பன்ட். விநாயகர் ரிட்டன். ஏன்? அது உங்கனால ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மனால 2 ஸ்லோகத்த குடுத்து மனப்பாடம் பண்ணா கூட 4 நாள்ல மனப்பாடம் பண்ண முடியறதில்ல. அச்சா நம்முடைய மென்டல் எல்லாமே டு த இந்திரிய விஷயங்களுக்கு பின்னால போயி மென்டல் வந்து தன்னுடைய மனம், புத்தி வந்து தன்னுடைய கெப்பாசிட்டிய டு த கோர் இழந்து நிக்கிறமா. இந்த மாரி 2 ஸ்லோகத்த குடுத்தா 2 வாரத்துல மனப்பாடம் பண்ணா கூட 4 நாள் குடுத்தா கூட 2 ஸ்லோகத்த மனப்பாடம் பண்ணி வெல்விசா குடுத்தத மனப்பாடம் பண்றதுக்கு நம்மளால இப்ப என்ன ஆயிடுச்சு? புத்தி சக்தி போயிருச்சா? இந்த இடத்துல நின்னு பார்க்கும்போது 1,00,000 ஸ்லோகங்கிறத அவங்க மனப்பாடமா வச்சிருந்தாங்கங்கிறதெல்லாம் இட் இண்டிகேட்ஸ் வாட்? இப்ப நம்ம படிக்கிறதுல யார பத்திங்க? நம்மளுடைய முன்னோர்கள். பக்கத்து வூட்டுக்காரங்க, பக்கத்து நாட்டுக்காரங்க இல்ல. அதுவும் சொல்லுவாங்க, பாரத மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் ரிஷி பரம்பரையில் வந்தவர்கள். அதனால தான் உலகத்துல எல்லா பக்கம் எங்க போனாலும் ஒரு இந்தியன்னா அவன் இன்டெலிஜென்ட்டா இருக்கிறாங்கிறத இன்னைக்கு உலகமே ஒத்துக்குது. ஏன்? எப்படி கிடைச்சது நமக்கு அது? நம்ம யாருடைய நம்முடைய முன்னோர்கள் யாரு? ரிஷி. 4 ஃபாதர்ஸ் யாரு? ரிஷி. அந்த ரிஷி வம்சத்தில் வந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம பாருங்க, எங்க போனாலும் இந்தியன்னா டாப்புக்கு வர்றாங்க. க ஒரு அந்த பொறுமை இருக்குது, சிம்ப்ளிசிட்டி இருக்குது. அதெல்லாம் நம்மளோட டிஎன்ஏக்குள்ளேயே வந்தது. இந்த சிம்ப்ளிசிட்டி, அத கிரகிக்கிற தன்மை, அது புரிஞ்சுக்கிறது, அதுக்கு இது எது காதுல கேட்டு 1,00,000 ஸ்லோகத்த அந்த காலத்துல ஒரு ஸ்டூடண்ட் மனப்பாடமா வச்சிருந்தான்னா, யோசனை பண்ணி பாருங்க. மகாபாரதத்தினுடைய 1,00,000 ஸ்லோகம் பை ஹார்ட் பண்ணி வச்சிருந்த பரம்பரை நம்மளுடைய பரம்பரை. நாம அந்த டிஎன்ஏல வந்தவங்க தான் நாம்பல்லாம். இப்ப நான் சொல்றதெல்லாம் கர்நாடகால நடந்தது, ரிஷிகேஷ்ல நடந்ததுன்னு நெனைக்காதீங்க. இந்த நம்ப தமிழ்நாட்டில் ஒரு ஊர்லயும் கர்நாடகாலயும் இருந்திருக்காங்க, மகாராஷ்டிராலயும் இருந்திருக்காங்க, தமிழ்நாட்டிலயும் இருந்திருக்காங்க, நம்ம பக்கத்திலேயே கரூர்லயும் இருந்திருக்காங்க, ஈரோட்லயும் இருந்திருக்காங்க, திருப்பூர்லயும் இருந்திருக்காங்க. மனப்பாடமா சொன்னவங்கங்க 1,00,000 ஸ்லோகத்த. அவங்க திங்க் பண்ணி பாருங்க அவங்களுடைய தவம். அது எவ்ளோ கஷ்டம். இன்னைக்கு உட்கார்ந்து கிளாஸ் கேட்டு, நோட் கேட்டு, மீனிங் எழுதுன்னு சொன்னாவே நெளீரும். அவங்க நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் இந்த 14,000 24,000 ஸ்லோகத்தையும் தெரிஞ்சு வச்சவங்க, இதே டிஸ்ட்ரிக்ட்ல வாழ்ந்தவங்க நெறைய பேர் இருந்திருக்காங்க. என்ன அவங்கலாம் இம்ப்ரஷன்ஸ் விட்டுட்டு போகல. எனக்கு தெரியும்னு அ பயோகிராஃபி எழுதி வச்சுட்டு போகல. அவ்வளவுதானே தவிர, நம்பனால இயலாமைன்னு சொல்றது என்ன அர்த்தம்? லேக் ஆஃப் டப்பஸ். என்னால நீங்க முடியலயே ஏன்னா இவ்ளோ பெரிய பரம்பரை வந்துட்டு நாம கேவலம் பண்றேங்கிறேன் நான். என்னது? இந்த மாரி வார்த்தைகள என்னால புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது நம்ம பரம்பரை நாமளே என்ன பண்ணிக்கிறோம்? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு வேர்டுக்கு மீனிங்க்கு திணர்றோம் அப்டின்னா, அவங்க இப்ப 24,000 ஸ்லோகத்தையும் என்னுடைய தாத்தா 4 ஃபாதர்ஸ் மனப்பாடமா வச்சிருந்த அவங்களுடைய பரம்பரை நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு? கேவலம் பண்ணிட்டு இருக்கிறோம்னு தான் நான் சொல்லுவேன். என்னது? ஒரு வேர்டுக்கு மீனிங் தெரியாது. வாயில இருக்குது, தொண்டையில இருக்குது, கழுத்துல காதுல வரல, நாக்குல வரலைன்னா. இட்ஸ் த தப்பஸ் இண்டிகேட்ஸ் தட் மச் ஆஃப் ஏனுங்க நீங்க யோசனை பண்ணி பாருங்க. 24,000 ஸ்லோகம் நீங்க இதுவே எடுத்துக்க ராமாயணத்தையே எடுத்துக்கங்க. இன்னைக்கு தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. 24,000 ஸ்லோகத்த மனப்பாடம் பண்றதுன்னா, நெனச்சு பாருங்க. தவம், தபஸ் எவ்வளவு அப்ப பாருங்க அந்த மனப்பாடம் பண்ணா அந்த சாத்விக குணம் இருக்கணும். லைஃப் ஸ்டைலே அவங்க அதுக்கு தகுந்த மாரி வாழ்ந்தா தான், இந்திரிய விஷயங்களுக்கு போனவங்கனாலே பின்னால எல்லாம்
2 ஸ்லோகம் கூட மனப்பாடம் பண்ண முடியாது. அப்போ அவ்வளவு தவ வாழ்க்கை வாழ்ந்து சத்துவ குணத்துல இருந்ததுனால தான் மனப்பாடம் உடனே என்னங்குது அவங்களுக்கு நெறைய மூளைய கொண்டு இறைவன் குடுத்துட்டாரு. எனக்கு வந்து கம்மியான மூளை குடுத்துட்டாரு. அதெல்லாம் உங்களுடைய கற்பனை. நமக்கும் இறைவன் அதே மூளை குடுத்திருக்காரு. பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் சத்துவகுணா. நம்ம எந்த சக்திய, அந்த பை ஹார்ட் பண்ற சக்திய கம்ப்ளீட்டா இழந்துரும். அதுவும் இப்பலாம் வர வர ஒரு வாய்ப்பாடுனாலும் உடனே செல்ஃபோன் எடுத்து பார்க்குற அளவுக்கு பசங்க மனப்பாடம் பண்ற சக்திய ரொம்ப இழந்துட்டு வராங்க. மனப்பாடம் பண்ற சக்தி குறைஞ்சவங்க யாரு தெரியுங்களா? Westernized people. Western people, they cannot buy heart. They don't have the capacity to buy heart. இது வெஸ்டர்ன் கல்ச்சர். வி ஆர் காப்பியிங் தட் கல்ச்சர். வாட் அ கண்டிஷன். நம்மளுடைய கல்ச்சர் 24,000 ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ற கெப்பாசிட்டில நாம்ப 2 லைன கூட மனப்பாடம் பண்ண முடியாதுங்க. ஏன்? அவங்களுக்கு வந்துங்க இந்த சாத்வீக குணத்த பத்தியோ, அதுல இருந்தவங்களோ அல்ல. அதுதான் பரமானந்த சுவாமி சொல்லுவாரு. இப்ப பகவத்கீதைக்கு நீங்க மீனிங் படிக்கிறீங்க அப்டின்னா, இட் ஷுட் பி ரிட்டன் பை த நம்ம கல்ச்சர்க்குள்ள வந்தவங்களா இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா நம்ம கல்ச்சரே என்னன்னு தெரியாத ஒரு வெஸ்டர்ன் பீப்பிள் வந்து, சான்ஸ்கிரிட்ன்னு ஒரு லாங்குவேஜ கத்துக்கிட்டு, அதுக்கு பொழிப்புரை எழுதுனானா, கரெக்ட்டா தப்பா தான் எழுதுவான் பாரு. ஏன்னா கல்ச்சரே இல்லையே! நம்மளுடைய கல்ச்சரே இல்லாத ஒரு ஆளு வெஸ்டர்ன். தே கம் டூ இந்தியா. அ தே லேர்ன் சான்ஸ்கிரிட். தே ரோட் த மீனிங். எக்ஸ்ட்ரார்டினரி பாணினிலாம் கரைச்சு குடிச்சுட்டாரு. ஆனா எங்க வீக்கு? கல்ச்சர் இல்ல. என்ன கல்ச்சர் அவங்களுக்குள்ள இருக்குது? ஒண்ணுமே இல்லாத கல்ச்சர் தான் வெஸ்டர்ன் கல்ச்சர். அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்கிற ஒரு ஆள் வந்து சமஸ்கிருதத்த கத்துக்கிட்டு, பாணினிய கத்துக்கிட்டு, பகவத்கீதைக்கு மீனிங் எழுதுனா, சுத்தப்படாதும்பர். ஏன்னா, சமஸ்கிருதம் இருக்குது. ஆ அத வெளிக்கொண்டு வர கெப்பாசிட்டி இருக்குது மீனிங்கே. பட் கல்ச்சர் இல்ல. அதனால தான் சொல்லுவாரு, பாரத கல்ச்சர்ல வளர்ந்தவன். அவரு வளர்ந்தவரு, வெல் வெர்ஸ்ட் இன் சான்ஸ்கிரிட் கண்டிஷன். யார நீங்க குருவா தேர்ந்தெடுக்கணும். கண்டவங்கட்டலாம் போய் உட்காரக்கூடாது. உங்க மூளை யார்ட்ட குடுக்கணும்? நம்பளுடைய கல்ச்சர்ல வந்தவங்களா இருக்கணும். 2வது குரு பரம்பரையில வந்தவங்ககிட்ட படிச்சவங்களா இருக்கணும். 3வது சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவங்களா இருக்கணும். இது 3 இருந்தா அது குரு பரம்பரை தெரியும் இல்லைங்களா? குரு பரம்பரைன்னா சாஸ்வரம் தட்சிணாமூர்த்தி. இவங்ககிட்ட வந்து தான் நீங்க கீதைய நீங்க அன்வயம் பண்ண முடியும். அந்த கீதைய நீங்க புரிஞ்சுக்க முடியும். வாட் அபௌட் உபனிஷத்? வாட் அபௌட் அவங்க குடுக்குற ராமாயணத்தோட விளக்கம் தான் சரியா இருக்கும். ஏன் கன்டென்ட் இருக்கு அவங்ககிட்ட. அவங்க குடுக்குற ப ப பௌரு ப ப இவங்க பார்த்தீங்கன்னா, சில பேரு வேதாந்தத்துக்குள்ளே உபனிஷத்துக்குள்ளே வராம நெறைய பேர் ராமாயணத்துக்கு மீனிங் குடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது பெர்ஃபெக்ட்டா வராது. ஏன் மெயின் கன்டென்ட் அவங்ககிட்ட இல்ல. உபனிஷத்தே இல்லாம, வெறும் நான் ராமாயணத்த படிச்சு அதுக்கு மீனிங் குடுக்குறேன். அவங்ககிட்ட கல்ச்சர் இருக்கும். ஆனா என்ன இல்ல? கன்டென்ட் இல்ல. உபனிஷத்துங்கிற கன்டென்ட் உள்ள இல்ல. சோ, ஒரு பகவத்கீதைக்கு ஒருத்தர் பொழிப்புரை எழுதுறாரு, அல்லது கிளாஸ் எடுக்குறாருன்னா, இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அவன் நம்ப கல்ச்சர்ல வளர்ந்தவங்களா இருக்கணும். நம்ப கல்ச்சர அப்ரிஷியேட் பண்றவங்களா இருக்கணும். அத ஃபாலோ பண்றவங்களா இருக்கணும். அப்புறம் குரு பரம்பரையில வந்தவங்களா இருக்கணும். எந்த குரு பரம்பரா? சாஸ்திரம், தட்சிணாமூர்த்தி பரம்பரையில வந்தவங்களா இருக்கணும். 3வது சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கணும். ஏன் லிட்டரேச்சர் இப்ப சொல்றதுல எதுல இருக்கு? ம ம வேதமாகட்டும், சூத்திரமாகட்டும், அ இப்ப எது வச்சு வரைக்கும் வந்திருக்கோம். புராணங்களாகட்டும், இதிகாசங்களாகட்டும், இப்ப சொன்னது அத்தனையும் எதுல இருக்குது? சான்ஸ்கிரிட். ஏங்க சான்ஸ்கிரிட்? ஏன் அடுத்த லாங்குவேஜ்ல இல்ல? அடுத்த கேள்வி. சான்ஸ்கிரிட்ட கத்துக்கிட்டு அதான் இப்ப சங்கராச்சாரியரோ, இல்ல கிருஷ்ணரோ எத மனசுல வச்சுக்கிட்டு சொல்றாங்கன்னு நம்மனால எம்பி புரிஞ்சுக்க முடியும். அதாவது லிசன் பண்றவங்களுக்கு சான்ஸ்கிரிட் தேவையில்ல. அவங்க ஏன்னா என்ன பண்ணிருவாங்க, அத டிரான்ஸ்லேட் பண்ணி குடுத்துருவாங்க. ஸ்டூடெண்ட்டா இருக்கிறவங்களுக்கு சான்ஸ்கிரிட் தேவையில்லை. ஏன்? அத குரு இருக்காரு. அவரு மாத்தி அவரு என்ன சொல்றாருங்கிறத, சங்கராச்சாரியார் சொல்றாருங்கிறத மாத்தி குடுக்குறக்கு சான்ஸ்கிரிட் வெக்காபுலரி ஃபிங்கர் டிப்ல இருக்கும். கிராமர் ஃபிங்கர் டிப்ல இருக்கும். அப்பதான் நீங்க அன்வயம் பண்ணி கிளாஸ் எடுக்க முடியும். இன்னைக்கு நீங்க பகவத்கீதை கிளாஸ் எடுக்கிறவங்கள போய் பாருங்க. யார் யாருக்கு சான்ஸ்கிரிட் பாணினி படிச்சிருக்காங்க? யார் யாரு வெக்காபுலரி இன் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. வெக்காபுலரி இஸ் மெயின். வெக்காபுலரி மீன்ஸ் வேர்ட்ஸ், டெர்மினாலஜி. இட்ஸ் அ இது அது வந்து மெட்டீரியலிஸ்ட் சயன்ஸ்ங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் மெட்டீரியலிஸ்ட் சயன்ஸ். திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் சயன்ஸ் ஒன்லி. இட் இஸ் a spiritual science. The literature is spiritual science.
சயின்ஸ் நீட்ஸ் டெர்மினாலஜி. இட் நீட்ஸ் அ வொக்காபுலரி. ஒரு பிசிக்ஸ் எடுத்தீங்கன்னா, அதுக்கு வொக்காபுலரி இருக்கும். அந்த மாரி இது வந்து நடத்துறோம் அப்டின்னா, சான்ஸ்கிரிட் இப்படி இருக்கணும். அதாவது நீங்க பொயட்ரி எழுதுற அளவுக்கு தேவையில்ல. பேசணுங்கிற அவசியம் இல்ல. அத கிராமர் இந்த இடத்துல இதத்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் எல்லா லிட்டரேச்சரும் எதுல இருக்குது? இன் சான்ஸ்கிரிட். சான்ஸ்கிரிட் தெரியாம என்ன எடுக்கக்கூடாது. வகுப்புகள் அதாவது ஹேண்ட் ஓவர் மத்தவங்களுக்கு ஏன்னா, அது ஒரு ஹேண்டிகேப்ட்னஸ் இருக்கும். என்னதான் சூப்பரா உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும், கிளாஸ் எடுக்க கூடாது. இது குரு பரம்பரையில் வந்தவருடைய கண்டிஷன். அது கத்துக்கிட்டா மட்டும் தான் என்னதான் உங்களுக்கு அர்த்தங்கள் புரியுது. நான் வந்து ஞான நிஷ்டைக்கே போயிட்டேன். ஓகே. அது உங்களோட வச்சுக்கணும். நீங்க ஞான நிஷ்டைக்கு போயிரலாம். சான்ஸ்கிரிட் தெரியாமயே நீங்க ஞான நிஷ்டைக்கு போயிரலாம். நோ டவுட் இன் தட். இஃப் யூ ஆர் ஸ்ரோத்ரியா வெல் வெர்ஸ்ட் அண்டர் a competitive குருவா இருந்து இஃப் யூ give a long time to the guru, you can well versed in the subject matter. We have with you. You cannot hand over. You need not, you cannot hand over தான் சாஸ்திரம் சொல்லுது. You cannot hand over to the next generation. உங்களுக்கா படிச்சுக்கிறீங்களா? ஞானத்த அடையறீங்க, ஞான நிஷ்டைக்கு வெல் அண்ட் குட். டாட்டா பை பை. அதோட நிறுத்திக்கணும். You should not try to hand over to next generation. ட்ரை பண்ணாதீங்க. அது மகனாக இருந்தாலும், மகளாக இருந்தாலும் சொல்லிக் குடுக்க கூடாது. ஏன்னா, நம்மளோட லிட்டரேச்சருடைய பேஸ் எங்க இருக்குது? சான்ஸ்கிரிட். ஏன் சான்ஸ்கிரிட்னா, அப்பதான் அது தன்னுடைய நிலையிலிருந்து பிறழாமல், அத அப்படியே பாதுகாத்துக்கிட்டு வரணும்னா, சான்ஸ்கிரிட் பேஸ் ஒரு எல்லாமே ஏன் சான்ஸ்கிரிட்ல இருக்குது அப்படின்னா, அப்பதான் அதனுடைய தன்னுடைய நிலையிலிருந்து கீழேயோ, தப்பாவோ போகாம இருக்கும். So, Sanskrit is must for our learning literature, but டீச்சிங் பர்ப்பஸ்க்கு கண்டிப்பா தேவை. புரிஞ்சுக்கிறக்கு there is no need of Sanskrit word at all. பட் அடிக்கடி யூஸ் பண்ற வேர்ட் வந்து நம்மள அறியாம என்ன ஆயிரும் இம்பைப் ஆயிக்கும். அது வேற விஷயம். அடிக்கடி சொல்றோம். என்னென்ன வேதம். வேதத்த தமிழ் என்ன சொல்றதுங்க? சொல்லுங்க. வேதத்துக்கு என்ன சொல்றது? ஒவ்வொரு தடவையும் மறைன்னா நீங்க மறந்து போயிருவீங்க. என்ன வேர்ட் சொன்னோனே மறந்து போயிரும். சோ தமிழாக்கம் பண்றோம். மறை நாங்க சொல்ல முடியும். மறை நூல் தான். உண்மையிலே தமிழுக்கு பேர் மறை. வி கேனாட் டீச். வி மஸ்ட் ஏன்னா, அது நம்ம படிச்ச குரு அதிகமா சான்ஸ்கிரிட் வேர்ட் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, எத்தன வேர்ட் வந்து நம்மளால வேற வேர்ட் போட்டு இப்ப ஒண்ணும் வேண்டாம். ஸ்ரத்தா என்னங்க போடுறது? அடிக்கடி யூஸ் பண்ற வேர்டு. நோ அதுக்கு ஈக்குவலா தமிழ் வேர்டே கிடையாது. இங்கிலீஷ் வேர்டும் கிடையாது. நம்பிக்கை. அது கிடையாது. பெண்டிங் டிஸ்கவரின்னு போட்டா வேணா ஓரளவுக்கு வரும். அது உண்மையை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதன் மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை. அப்படிதான் போட முடியுமே தவிர, வெறும் நம்பிக்கை போட்டோம்னா ஸ்ரத்தா ஈக்குவலா ஆகும். சோ அந்த மாரி சான்ஸ்கிரிட். அடுத்தது எது பார்த்தோம்? 5த் லேயர் இதிகாசம். அடுத்தது 6த் லேயர் பாஷ்யம். பாஷ்யம். பாஷ்யம்னா கமெண்ட்ரி. இது இருக்கு நம்மளுடைய 6வது லிட்ரேச்சர், ஸ்கிரிப்சுரல் லிட்ரேச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஷ்யம். பாஷ்யம்ங்கிறது எதுக்காகன்னா, கமெண்ட்ரி. என்ன சொல்றது? விளக்க உரை, பொழிப்புரை, விளக்க உரை. இது வந்து நெறைய எல்லாமே மனிதர்களால இது எல்லாமே சான்ஸ்கிரிட்ல தான் இருக்கு. இது பாஷ்யம் எதுல தான் இருக்குது? ஒன்லி இன் சான்ஸ்கிரிட். அதாவது ஆச்சாரிகள் எழுதினது. எது எது கன்டென்ட் எது பாஷ்யத்துக்கு? அதாவது என்னென்ன சூத்திரத்துக்கு பாஷ்யம் இருக்கு. ஆ ஸ்மிருதிக்கு பாஷ்யம் இருக்கு. ஸ்ருதிக்கு பாஷ்யம் இருக்கு. ஸ்ருதிக்கு பாஷ்யம் இருக்கு. ஸ்மிருதிக்கு பாஷ்யம் இருக்கு. சூத்திரத்துக்கு பாஷ்யம் இருக்கு. கமெண்ட்ரி இருக்கு. இந்த 3க்கும் பாஷ்யம் மீன்ஸ் கமெண்ட்ரி. நம்ம படிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஈஸியா புரியும். அதனுடைய இப்ப பகவத்கீதை படிக்கிறோம். அது ஸ்மிருதி. அப்ப அதனுடைய பாஷ்யம் தான் நம்ம சண்டே அன்னைக்கு படிக்கிறது பகவத்கீதா பாஷ்யம். அதனுடைய சங்கராச்சாரியா அதுக்கு குடுத்த விளக்கம். இது வந்து கர்மகாண்டத்திலயும் இருக்கு. பூர்வ மீமாம்சான்னு சொல்லுவோம். இங்க வந்து உத்தர மீமாம்சா. அப்படின்னா அத அனலைஸ் பண்ணி எழுதுவாங்க. பூர்வ மீமாம்சாங்கிறது கர்ம காண்டத்திலும் இருக்கு. அங்க சூத்திரங்கள் யார் எழுதியிருக்கா? ஜெய்மினி. வியாசருடைய ஸ்டூடண்ட். அவர் அத எழுதியிருக்கார். அதுக்கு கமெண்ட்ரி. அப்புறம் கமெண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ரி, சப் கமெண்ட்ரி, சப் கமெண்ட்ரி, சப் கமெண்ட்ரி, சப் கமெண்ட்ரின்னு நெறைய இருக்கு. இப்ப நீங்க பகவத்கீதை எடுத்தீங்கன்னா, ஆனந்தகிரிக்கு எழுதியிருக்காரு. மதுசூதன சரஸ்வதி எழுதியிருக்காரு. அதே மாரி தான் பாணினிக்கு பதஞ்சலி எழுதியிருக்காரு. கமெண்ட்ரி. யோக யோக சா யோக யோக சூத்திரத்துக்கு
பதஞ்சலி பாஷ்யம் எழுதியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் அவர் ட்ரெஷர். இப்படிப்பட்ட ஒரு ட்ரெஷர ஒரு சம்பிரதாய குருட்ட இருந்து கத்துக்கணும். அப்படி இல்ல அப்படிங்கும்போது தட் வில் கிரியேட் ப்ராப்ளம். அதனால வந்தத நம்ம இன்னைக்கு பார்க்குற நம்ம லிட்டரேச்சருடைய வேல்யூ தெரியாம இருக்கிறதுனால தான், நம்மளுடைய வேதமே என்ன ஆயிருச்சு இப்போ? கேள்விக்குறியான பொருளாயிருச்சு, மித் ஆயிருச்சு. ஸோ திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் பகவத்கீதை என்பது என்ன சொல்லலாம்னா, வாய்ஸ் ஆஃப் வேதா. ஏன்னா நீ பகவத்கீதை படிக்கணும்னு நான் சொன்னேன். திஸ் வாய்ஸ் ஆஃப் பகவத்கீதை இஸ் ஈக்குவல் டூ இட்ஸ் அ வாய்ஸ் ஆஃப் வேதா. அது கன்டென்ட் அதுதான். எல்லாமே பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் உபனிஷத்து. எல்லாத்துக்கும் புராணங்கள், இதிகாசங்கள், சூத்திரம், ஸ்மிருதி இப்ப என்னென்ன படிச்சோம்? எல்லாத்துக்கும் கன்டென்ட் வேதம். ஓகே.